அல்லாஹ் பூமியிலிருந்து மண் எடுத்து அதனை வடிவமைத்து தன் ஆணையால் அதில் உயிர் ஊதினார். இவ்வாறு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் மனிதனாகவும் முதல் நபியாகவும் படைக்கப்பட்டார். அல்லாஹ் அவரை மிக அழகாகவும் அறிவுடன் கூடியவராகவும் உருவாக்கினார். எல்லா பொருள்களுக்கும் பெயர் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். இதனால் ஆதம் நபியின் அறிவை மலக்குகள் உணர்ந்தனர். பின்னர் அல்லாஹ் மலக்குகள் அனைவருக்கும் ஆதமுக்கு முன் சஜ்தா செய்ய ஆணையிட்டார். எல்லோரும் பணிந்தனர். ஆனால் ஷைத்தான் அகங்காரத்தால் மறுத்தான். இதனால் அவன் சாபம் பெற்றான். அல்லாஹ் ஆதமுக்கும் அவரது மனைவி ஹவ்வாவுக்கும் ஜன்னாவில் வசிப்பதற்கு அனுமதி தந்தான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட மரத்தின் பழத்தை சாப்பிடக்கூடாது என்றான். ஷைத்தான் அவர்களை ஏமாற்றி அந்த பழத்தை சாப்பிடச் செய்தான். இதனால் அவர்கள் ஜன்னாவில் இருந்து பூமிக்கு இறக்கப்பட்டனர். பூமியில் ஆதம் நபி தன் தவப்பணிகளை செய்து அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டார். அல்லாஹ் அவரின் தப்பாவை ஏற்றார். ஆதம் நபி பூமியில் தனது சந்ததியுடன் வாழ்ந்து மக்களை நன்மை வழியில் அழைத்தார். அவரே முதல் நபியாகவும் மனித குலத்தின் தந்தையாகவும் இருந்தார். ஆதம் நபி சுமார் 960 ஆண்டுகள் வாழ்ந்தார் என்று கூறப்படுகிறது. ஆதம் நபி வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுப்பது அல்லாஹ்வின் ஆணைக்கு கீழ்ப்படியுதல், தவறு செய்தால் மனமாறி மன்னிப்பு கேட்குதல், அகங்காரம் எவ்வளவு ஆபத்தானது என்பதை கற்றுக் கொடுக்கிறது. ஆதலால் சோதனைகள் கஷ்டங்கள் நேரத்தில் பொறுமையுடன் வாழ்ந்து அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களுடைய கூட்டத்தில் இருந்து சொர்க்கத்தில் செல்வோமாக.